என்னது, சாமியே கோவில் கட்டிக்கிச்சா? இப்படி கூட அதிசயம் நடக்குமா? அது எப்படி? ஊர் மக்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணியும் இந்த கோவிலை மட்டும் கட்டவே முடியலையா? அது எப்படி? வாங்க போய் பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். வரலாற்று கதைகளை 4வதா நாங்கள் போன கோவில் தான் காட்டுச்செல்லியம்மன் கோவில். பெரியபாளையத்தை அடுத்த 20 கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பெரியபாளையம் கோயில் போகிறவங்க கண்டிப்பாக முடிச்சுட்டு இந்த கோயிலை விசிட் பண்ணலாம். அங்கேருந்து கூகுள் மேப் போட்டாலும் அல்லது பஸ் மூலயமாவும் ஆட்டோ மூலயமாவும் இந்த கோவிலை நீங்கள் ரீச் பண்ணலாம். இந்த செவ்வாய், வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும், அமாவாசை, பௌர்ணமி கோயில் இந்த கோவிலில் பூஜைகள் அதிகமாகவே நடைபெறுவதாகவும் இங்கே சொல்கிறாங்க. வீடு இல்லையா, அம்மாவோட போயிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு அது நம்மளுக்கு முடிஞ்சு கையோட இங்கே வேண்டுதல் வச்சு தாங்க முடிஞ்சு கையோட அம்மனை வந்து ரெண்டாவது வந்து இது ஃபர்ஸ்ட்ல எப்படி செஞ்சு அதே மாதிரி செஞ்சுட்டோம். ஏன் கோயில் இல்லை? ஏன் கட்ட விட மாட்டாங்க. அந்த அம்மா கட்டிச்சு, அந்த அம்மாலாம் கட்டிடுவோம். கட்ட ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதுவே கட்டிச்சு, வேத கொடியிலே கட்டிச்சு. அவங்க சொன்ன மாதிரி உள்ளே போக எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. எப்படி தான் அது வேத கொடியில் அந்த கோவில் கட்டி இருப்பாங்க, அது எப்படி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போக ஆரம்பித்தோம். சொன்ன மாதிரியே அந்த கொடிகளால் மட்டும்தான் அந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலை கம்பிகளால் ஆன வேலியை மட்டும் போட்டிருக்காங்க. யாரும் அது உள்ளே போகக்கூடாது, ஒரே வழியில் போகணும் அப்படின்றதுக்காக அதை மட்டும் போட்டிருக்காங்க. அந்த கொடியை வந்து இன்னும் படராமல் இருக்கிறதுக்கு இந்த இது வச்சுருக்காங்க. முற்றிலுமாகவே அந்த கொடிகள் மட்டும்தான் அந்த கோயிலை பாதுகாக்குது. மழை காலங்களில் அங்கங்கே கொஞ்சம் ஒழுகினாலும் அந்த கொடி தான் இந்த கோவிலுக்கே ஒரு அடையாளமாகவும் இருக்குது. மொத்தத்தில் இந்த கோவிலை சுற்றியும் அந்த கொடிகள் படர்ந்து இருக்கிறதா இந்த கோவிலுக்கு காட்டுச்செல்லி அம்மன் கோயிலும் வருது. நாங்கள் ஆல்ரெடி பூஜையை பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து கோழி சுற்றி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாகனங்கள் வாங்குறவங்க இந்த கோவிலில் நிறைய பேர் வராங்க. தங்களுடைய வாகனங்களோட சாவிகளை இந்த அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்கள் கைகளால் எலுமிச்சை பழத்தை கொடுக்க சொல்கிறாங்க. அதை கொடுத்து அந்த சாமியோட மடியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது இந்த கோவிலில் ஒரு முறையாகவே செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக இந்த கோவிலில் நீங்கள் எந்த விதமான கட்டணங்களும் செலுத்த வேண்டாம். அதாவது பூஜைக்காகவும் இல்லை ஒரு அர்ச்சனை டிக்கெட்டாகவும் இந்த கோவிலில் எதுவுமே செலுத்தக்கூடாது. தங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை அந்த உண்டையிலேயோ இல்லை தட்டிலேயோ போகிறது ஒரு வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த காட்டுச்செல்லி அம்மன் கோவிலில் பெரிய விஷயமாக கருதப்படுறது தொட்டில் கட்டுறது. இந்த அம்மனுக்கு தொட்டில் கட்டுறது ஒரு பெரிய விஷயமாகவும் கருதப்பட்டிருக்கிறதுனால நிறைய பெண்களோட பூஜைகளை அங்கே நின்று நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயே இந்த கோவிலில் நீங்கள் என்ன சாங்கியம் செய்யணும், என்ன பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்ன்றதை முதல் கொண்டு இந்த கோயிலில் சொல்கிறாங்க. இங்கே தொட்டில் கட்டுறவங்களால புடவைகளை கிழிச்சு தான் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அந்த கோவிலை சுற்றி தொட்டில் கட்டுறவங்க அந்த கிளைகளிலே தான் தொட்டில் கட்டுறாங்க. வேறு எங்கேயுமே கட்டுறது கிடையாது. இந்த கோவில் வளாகத்திலே மாங்காய், புட்டரிசி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விற்கப்படுது. நிறைய பேர் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை விற்கிறத நம்மளே பார்ப்போம். அதை வாங்கியும் சாப்பிடலாம். அதனால் அங்கே வந்து இங்கே சாப்பிடக்கூடாது, கோவில் உள்ள இங்கே உட்காரக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு தடைகளும் இந்த கோவில் உள்ள கிடையாது. அங்கே நிறைய பேர் சாமி வந்து ஆடுறதும் நம்ம பார்க்க முடியும். அவங்க மந்திரிச்சு எலுமிச்சை பழம் கொடுக்கறதையும் நம்ம கண் கூடவே பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவிலை நீங்கள் ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்கள். அது எப்படி கொடிமரத்தால் கட்டியிருக்காங்கன்றது இன்னமும் எங்களால் அந்த அதிசயத்தை உணரவே முடியல. இருந்தும் ஒரு மரத்தால் ஆன கொடியால் அந்த கோவில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். பல முறை முயற்சித்தும் இந்த கோவிலை கட்ட முடியாதனால தானுக்கான கோவிலை தானே கட்டிக்கிறன்றது அம்மனோட வாக்கானதுனால அந்த ஊர் பொதுமக்கள் யாருமே அந்த கோயிலை கட்ட முற்படலைன்னு சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் இங்கே பொங்கல் வச்சு வழிபடுறதும் ஒரு விசேஷமாக கருதப்படுது. காட்டுச்செல்லி அம்மன் கோவிலில் பல அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கிறது கண் கூடவே நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே வந்து பலன் அடைஞ்சவங்க நிறைய பேரை அவங்க வாயால் சொல்கிறதையும் நாங்கள் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் பின்னாடி ஒரு குளம் இருக்குது. கொஞ்ச நாளுக்கெலாம் முன்னாடி அந்த குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணியில் பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைக்கப்படுறாங்க. அந்த தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியிலையாவது பொங்கல் வச்சா அது வேகாதுன்னும், இந்த சாமி இந்த கோவிலேருந்து எடுக்கிற தண்ணியில் மட்டும்தான்
பொங்கல் வச்சா வேகும்னு அந்த கோவிலில் சொல்லப்படுது. இது பலமுறை நிறைய பேர் நிகழ்ந்து ஆச்சரியமாகவும் பார்த்ததா சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போர்டுகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து நீங்கள் உள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் அற்புதமாகவும் ஆச்சரியப்படுற மாதிரியும் கொடுக்குற இந்த காட்டுச்செல்லி அம்மனை நாங்கள் வணங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போகிறப்ப பொங்கல் வைக்கிறத பார்க்கல. ஆனால் ஆடி மாதத்தில் இங்கே வெள்ளிக்கிழமையிலலாம் நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்கன்னு இங்கே நிறைய கூட்டங்கள் வருதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுக்கு பாவாடை, மாலை, எலுமிச்சைப்பழம் இது போன்ற எல்லா விஷயங்களும் படைக்கப்படுறதாகவும் இங்கே நிறைய கோழி பலிகள் கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. இந்த அம்மன் கிட்ட ஒரு முறை நீங்கள் வேணா பல அதிசயங்கள் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது இது போல் வேண்டுதல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் காட்டுச்செல்லி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடையாவது வாங்க. அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவிலை நீங்கள் பார்ப்பது மூலமாக இந்த அம்மனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க இந்த கோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும். வரலாற்று கதைகளில் அடுத்து வேறு ஒரு கோவிலில் உங்களை கூட நாங்கள் சந்திக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.